வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஃபோனுமே ஃபோனா தான் வரும். இந்த ஃபோன் வந்து கூட ஒரு வாலோட வரும். அதோட ஸ்டைலஸ் தான் சொல்றேன். ஸ்டைலஸோட வர ஒரு ஃபோன் என்ன ஃபோன் சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா. இந்த ஃபோனுக்கு வந்து அவ்வளோ மவுசுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனுடைய கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஐஃபோனுக்கு போட்டியாக ஏதாவது ஒருத்தவங்க ஃபோன் வாங்குறாங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுக்கிறாங்கன்னா, இந்த சைடு ஐஃபோன் இருந்தால் இந்த சைடு வந்து சாம்சங் கேலக்ஸி S25 இருக்கும். அதுக்கு முன்னாடி S24 அல்ட்ரா இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ரா இருக்கும். ஸோ இந்த அல்ட்ரா சீரீஸில் பார்த்தீங்கன்னா கேமரா அமேசிங்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த S26 அல்ட்ராவில் என்னென்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் போட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம கையில வந்து the most expected Samsung phone of the year அப்படின்னு கூட சொல்லலாம். Galaxy S26 Ultra இருக்கு. Galaxyலே one of the most elite phone அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இன்னும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். சாம்சங்ல பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டுலாம் பிரிக்க வேணாம், அப்படியே அன்ராப் பண்ணலாம். அது மாதிரி ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. வாவ், பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டோம். ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வெறும் கேபிள் மட்டும் தாங்க இருக்கும். பரவாயில்ல, சிம் எஜெக்டரோட மாடல் வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேபிள் வந்து மாத்தவே இல்லை. கேபிள் சாதாரணமான ஒரு பிளாக் கலர் கேபிள்ங்க. ரெண்டு சைடும் வந்து C டைப். சார்ஜர் நீங்க தான் வாங்கிக்கணும். இப்போ போன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோனுடைய பாடி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா S25 அல்ட்ராக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 3 கேமராவும் ஒரே லைனில் கொஞ்சம் எலிவேட்டடாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் அழகாக இருக்குது. அது வந்து இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ சின்னதாக பொட்டு வச்ச மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3மே வந்து ஒரு செட்டப். இந்த 2 வந்து தனியாக சென்சார்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க விஷுவலாக பார்க்கும்போது. அண்ட் ஸ்டைலஸ் பென் இது பார்த்தீங்கன்னா நம்ம S25லாம் வந்து ஒயிட் கலரில் ஒரு மோஸ்ட்லி இல்லை வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் வழக்கம் போல பாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்பிள் கலர் பாடி. அண்ட் இன்னொரு சேஞ்ச் ஸ்டைலஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலஸ்ல வந்து நீங்க இப்படி திருப்பி போட முடியாது, கரெக்டாக தான் போடணும். போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக உட்காருது. சப்போஸ் இதை இப்படி மாற்றி போடுறீங்க அப்படின்னா இதில் வந்து தெரியுது தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து S25ல வந்து இருக்காது. இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாடி ஷேப் டைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு. கைவசம் நம்ம கிட்ட வந்து ஒரு S25 அல்ட்ரா இருக்கு. ஸோ இதுல இருக்கிற அந்த ஸ்டைலஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்துட்டோம். இப்போ நான் திருப்பிட்டேன். திருப்பி இப்படி போட்டாலும் உள்ள உட்காரும், எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. பட் S26ல பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கை வந்து நீங்கள் அப்படியே தான் போடணும். நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா சேஞ்ச் தெரியுது. இது வந்து ஒரு வித்தியாசம். மற்றபடி பட்டன்ஸ்லாம் காமனாக தான் இருக்குது. செகண்டரி மைக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவுமே கிடையாது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தெரிஞ்ச விஷயம் தான். எல்லா எலைட் ஃபோன்ஸ்லையுமே வந்து மெமரி கார்டு ஸ்லாட் இருக்காது. சிம் 1 நீங்கள் போடலாம், சிம் 2 போடலாம். இருந்தும் நாங்கள் ஏன் வந்து சிம் ட்ரேவை வந்து இஜெக்ட் பண்ணி காட்டுறோம்னா, இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து சிம் ட்ரேவே இல்லாமல் வெறும் டிஜிட்டல் சிம் தான் போட முடியும், ஒரே ஒரு சிம் தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஐஃபோன்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வர சான்சஸ் இருக்கு. அதனால தான் ஒரு தடவையும் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்னும் வெயிட் பண்ண முடியாது, நம்ம ஃபோனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிடுவோம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிச்சு பார்த்தா S25 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா 218 கிராம், S26 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா 214 கிராம், கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் கம்மி. அந்த 4 கிராம் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபோனை கையில் வச்சிருக்கும் போது. ஃபோன் சுவிட்ச் ஆன் ஆகிட்டு இருக்கு. S26 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஆர்மர் அலுமினியம் 2 ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. S25லேயே ஆர்மர் ஃப்ரேம் தான், இதில் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி IP68 இது எல்லாமே சேம் தாங்க. உங்களுக்கு வந்து நானோ சிம் தான், ரெண்டுமே நானோ சிம் தான். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டைனமிக் LTPO AMOLED 2X டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz refresh rate இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணும். 2600 nits பீக் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதுல வந்து எந்த விதமான மாற்றமே கிடையாது. ப்ரீவியஸ் வெர்ஷனும் இதுவும் வந்து சேம் தான். டிஸ்பிளே சைஸும் பாத்தீங்கன்னா சேம் தான், 6.9 inch, கொஞ்சம் பெருசா இருக்கும். ரெசல்யூஷன் வைஸ் பாத்தீங்கன்னா 1440 x 3120 பிக்சல்ஸ், சேம் ரெசல்யூஷன். கார்னிங் கோரில்லா ஆர்மர் 2 கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து S25 கம்பேர் பண்ணும்போது சேம் தான். அப்ப டிஸ்பிளேல எந்த விதமான மாற்றமே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விளம்பரத்திலாம் பார்த்திருப்பீங்க,
அதுதான் வந்து முக்கியமான மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரைவசி டிஸ்பிளே இருக்கு. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பிரைவசி டிஸ்பிளேயை கொண்டு வந்த ஒரு போன் அப்படிங்கிறது வந்து S26 Ultra தான் அப்படின்னு விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. சோ உங்களோட கேள்வி வந்து கரெக்டான கேள்விதான். நம்ம வந்து S26 Ultra வாங்கணும், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற போன்ல பிரைவசி டிஸ்பிளே மட்டும் தான் புது ஃபீச்சரா அப்படின்னு கேக்குறீங்க. இல்லை, இதோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 5 ப்ராசஸருங்க. நம்ம S25ல இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ல பாத்தீங்கன்னா Snapdragon 8 ப்ராசஸர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த S25 Ultraல பாத்தீங்கன்னா Qualcomm SM8750 Snapdragon 8 கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Qualcomm SM8850 Snapdragon 8 Gen 5 ஆல்ரெடி சொன்ன மாதிரி Gen 5 கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 3nm ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் GPU கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா S25 Ultra வந்து 830 Adreno, இது பாத்தீங்கன்னா 840 கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஃபீலிங் வந்துடக்கூடாது, எதுவும் வந்து அப்கிரேட் பண்ணல அப்படிங்கிற ஃபீலிங் வரக்கூடாதுன்னு கொடுத்த மாதிரி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மெமரி சொல்லவே வேண்டாம். 256 GB ல இருந்து ஆரம்பிக்குது, 12 GB RAM ல இருந்து ஆரம்பிக்குது, 1 TB மெமரி வரைக்கும் இருக்கு, 60 GB RAM வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம அபவுட் த போன்ல போய் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 தான். இப்போ வர எல்லா போனுமே லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு தான் கொடுக்குறாங்க, 16 தான் இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சாஃப்டா இருக்கு, ஸ்மூத்தா இருக்குங்க. நீங்க வந்து S25 Ultra S26 Ultraக்கெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. நீங்க என்ன ஆப் போட்டாலும் வேலை செய்யும். கேமரா இங்க நிலாவே நீங்க கேமரா எடுக்கலாம். நம்ம கேமராக்கு வருவோம். இப்போ S26 Ultra இதோட ஹைலைட் ஃபீச்சர் கேமரா தான். S26 மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இதோட மாடல் S25 இருக்கட்டும் இல்ல S24 இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கேமரா தாங்க அல்டிமேட் ஹைலைட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேமராவை நீங்க நிலாவே போட்டோ எடுக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னா ஐபோனோட கம்பேர் பண்ணி கேமராவை மோத வைக்கிறாங்க ஆண்ட்ராய்ட்ல இருந்து அப்படின்னா அது வந்து சாம்சங்ல S25 Ultra S24 Ultra தான் இருக்கும். இதுக்கப்புறம் S26 Ultra தான் இருக்கும். இது வந்து 200 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்திருக்காங்க, 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க, 50 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து 5x ஆப்டிகல் ஜூம் பண்ணும், 100x ஜூமிங் இருக்குதுல. இந்த 100x ஜூமிங்ல தான் நீங்க நிலாவெல்லாம் போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். எங்கேயாவது தூரமா ஒரு வண்டி நின்று இருக்கு, நம்பர் பிளேட் உன்னால பார்க்க முடியலன்னா இதுல 100x ஜூம் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நம்பர் பிளேட் கூட நம்பர் பார்த்தலாம். அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான கேமராஸ் தான். அண்ட் இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. 8K வீடியோ நீங்க ஷூட் பண்ண முடியும், 4K வீடியோஸ் 120 frames per second ஷூட் பண்ண முடியும், அண்ட் 10-bit HDR10+ சப்போர்ட் பண்ணும். ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா ஐபோன்ல இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாம்சங்ல வந்து S26 Ultraல இருக்கு. இது மாதிரி ரொம்ப சில மாடல்ஸ் மட்டும் தான் இந்த ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டிங் வீடியோட கொடுக்குறாங்க. அதனால நீங்க இந்த போன்ல வீடியோ எடுத்தீங்கனாலே அதை டைரக்டா நீங்க வந்து யூடியூப்ல போடலாம், என் படத்துல கூட போடலாம். மைக் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து இதோட AI பாத்தீங்கன்னா சவுண்ட்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இதுலயே கொடுத்துருக்காங்க. நீங்க மைக் இல்லாம ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை வந்து போய் ரிமூவ் நாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அழகா நாய்ஸ்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிடும். இதனால மைக் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இந்த போன் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன் அப்கிரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியவே மாட்டேதுங்க. இந்த ஆண்ட்ராய்ட்ல சில கம்பெனிஸ் இருக்கு, அதுல சாம்சங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளவு காசு போட்டு போன் வாங்கினாலும் செல்ஃபி கேமரா மட்டும் 12 மெகா பிக்சல் தராங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இல்ல நீங்க வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் இது என்னதான் 12 மெகா பிக்சலா இருந்தாலும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PDAF லென்ஸ் HDR சப்போர்ட் பண்ணும், HDR10+ சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், இந்த கேமராஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கேமராஸை நீங்க ஒரே நேரத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வீலாக்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் டைரக்டர்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கு, அதுல நீங்க 4 கேமராவுமே வந்து ஒரே ஃப்ரேம்ல யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். இது மாதிரி கேமராஸ் யூஸ் பண்றதுக்குன்னு தனியா ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளேயே கொடுத்திருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 60 watts wired சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். S25 Ultra பாத்தீங்கன்னா 45 watts wired சார்ஜிங் தான் சப்போர்ட் பண்ணும். 25 watts wireless சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். S25 பாத்தீங்கன்னா 15 watts wireless தான் சப்போர்ட் பண்ணும். ரிவர்ஸ் வயர்லெஸ் பாத்தீங்கன்னா 4.5 watts வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்தது இதோட கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா S25 வந்து மோஸ்ட்லி இந்த டைட்டானியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்டாலிக் ஃபினிஷ்லயே போயிட்டாங்க. பட் S26 Ultra பாத்தீங்கன்னா கோபால்ட் வயலட், ஸ்கை ப்ளூ, பிளாக், ஒயிட், சில்வர், ஷேடோ, பிங்க், கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டாஸ்லிங்கான ஒரு கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அக்கா நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். பிரைவசி டிஸ்பிளே வந்து அமேசிங்கா இருக்குங்க. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன்.
என்னன்னா உங்களுக்கு வந்து இங்க இப்படி ஸ்லைட் பண்ணனே பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிரைவசி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்க ஆஃப்ல வச்சுட்டு அப்படியே இப்படி பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? பிரைவசி டிஸ்பிளே ஆஃப்ல இருக்கு. பிரைவசி டிஸ்பிளே ஆஃப்ல இருக்கு. இப்போ நான் ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா செமையா பண்ணிருக்காங்க. என்னதான் நீங்க வந்து வெளியில வந்து பிரைவசி டெம்பர்ட் வாங்கி போட்டாலும் அது எப்பவுமே ஆன்ல இருக்கும். இப்போ ஒரு 3 பேரா சேர்ந்து வீடியோ பாக்குறீங்க, ஒரு ஃபேமிலியா சேர்ந்து ஒரு வீடியோ கால் பண்றீங்கன்னா இந்த சைடு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. நம்மளுக்கே வந்து தேவைப்படும் ஒரு 2-3 பேர் போனை யூஸ் பண்ணுவோம், இல்லை கணக்கு போடுவோம், நம்ம படம் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது இந்த டெம்பர்ட் கிளாஸ் வந்து பிரச்சனையா இருக்கும். அப்புறம் அந்த பிரைவசி டெம்பர்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா நீங்க போட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அதிகமா பிரைட்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். இதனால பேட்டரி குறைன்னு கூட சொல்றாங்க. இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது S26 அல்ட்ரால. ஏன்னா இதுலயே ஆப்ஷன் இருக்கு. இதுல 2 ஆப்ஷனா இருக்கு. மேக்ஸிமம் பிரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க அதை ஆன் பண்ணீங்கன்னா சுத்தமா தெரியாதுங்க சைட்ல இருந்து பார்த்தா. அதை வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணீங்கன்னா ஒரு அளவுக்கு தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட்டா கொஞ்சம் டெக்ஸ்ட்லாம் தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற சேஞ்ச் பிரைவசி டிஸ்பிளேக்கு வந்து 10 out of 10 கொடுக்கலாம். சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் நம்மளுக்கே தெரியும். ஒரு மாடல் வந்து இன்னொரு மாடல் போகும்போது கண்டிப்பாக ப்ராசஸர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுக்கணும். அது மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச். ரொம்ப சூப்பரும் கிடையாது, அதே நேரத்தில் சேஞ்சே இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்டைலஸோடைய சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதை வந்து இப்படியே தான் போடணும், திருப்பி போட முடியாது. அதான் நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டைலஸ்ல வந்து ப்ளூடூத் இருக்கும். ஸோ S24 பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு நீங்க வந்து இதுல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க வந்து போட்டோ எடுக்கலாம். அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா S25ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. அது வந்து இதுலயும் இல்லை. இந்த ஃபீச்சர் வந்து ப்ளூடூத் ஸ்டைலஸ் நீங்க எதிர்பார்த்துருக்கீங்கன்னா S24ஓட அது நின்று போச்சு, படையப்பம் பேச்சு நின்று போச்சுங்கிற மாதிரி நிறுத்திட்டாங்க. இதுலயும் வந்து அந்த ஃபீச்சர் கொடுக்கல. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூட ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே சொல்ல வேண்டாம். ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.9 inch 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான். சேம் டிஸ்பிளே S25 அல்ட்ராலையும் அதே தான் இருக்கு. குறைய சொல்ல முடியாது. அண்ட் உங்களுக்கு RAM அண்ட் மெமரி பாத்தீங்கன்னா RAM வந்து உங்களுக்கு 12 GB ஆரம்பிக்குது, 16 GB வரைக்கும் இருக்கு. மெமரி பாத்தீங்கன்னா 256 GB ஆரம்பிச்சு 1 TB வரைக்கும் இருக்கு. அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,39,999 ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம கிங் மொபைல்ஸ்ல S26 அல்ட்ராவுடைய அனைத்து வேரியண்ட்டும் அவைலபிள். நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கவும் நாங்கள் ரெடியா இருக்கோம். எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் நீங்க வாக்இன் பண்ணி உங்க பர்ச்சேஸை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.